Hi guys, once again welcome back to the channel. இந்த வீடியோ வந்து பார்ட் 2 RS 200 ரைட் ரிவ்யூ அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் லிங்க்கை வந்து மேலே கொடுக்குறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் வந்து ஃபுல் வாக் அரவுண்ட் அண்ட் கம்பேரிஷன் RS 200 என்னோட சிம்பா RS 200 வச்சு கம்பேர் பண்ணி ஃபுல் ரிவ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க, இல்லை இதை பார்த்துட்டுக்கப்புறம் கூட அதை போய் பாருங்க. ஸோ போத் ஆர் சேம் ஒன்லி, பட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரைட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிங்ஸ் மோட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, போரூரில் இருக்கிற கிங்ஸ் மோட்டார் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து நான் 10 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன், ஓல்ட் ஜென்ரேஷன் RS 200. ஸோ இதை கம்பேர் பண்ணி எனக்கு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸாக வந்து இந்த பைக் வந்து அவர் ரைட் பண்ணி கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த பைக் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச பைக். ஸோ இந்த பைக்கோட ஃபுல் ரைட் ரிவ்யூ அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த RS 200 2025 மாடலோட பைக்கை வந்து ரைட் ரிவ்யூ தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நான் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், கிளியர் கட்டாக என்னோட பைக் சிம்பா RS 200 அதை வச்சு கம்பேர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம அட்லாஸ்ட் வந்து நம்ம சிம்பா இல்லை, இது சிம்பா மாதிரி இருக்கிற நியூ ஜென்ரேஷன் 2025 RS 200 வந்து ரைட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் ரிவ்யூ ஸ்பெக்கை வந்து நான் வந்து அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வண்டி ஓட்டும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டே மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பானே வருது. ஸோ 10 இயர்ஸ் நம்ம சிம்பா நம்ம கூட இருந்ததுனால வந்து அப்படியே பார்த்தாலே சிம்பா ஞாபகம் தான் வருது. ஸோ RS 200 பேர்ல் ஒயிட் இதை வந்து ரைட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ரைட் பண்ணினே மற்றெல்லாம் கண்டினியூ பண்ணி போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி ஏற்றிக்கலாமா? இந்த சத்தம் வேறு லெவல் கைஸ், சிட்டெல்லாம் சொல்ல போனால் அந்த மாதிரி இருக்குது. போகலாமா? ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைட் ரிவ்யூ தான். மிரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மிரரை வந்து ஃபுல்லாக விரிக்க மாட்டேன். ஸோ இதுவாக சம்வாட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மிரரை மட்டும் டில் பண்ணிப்பேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களா, இதோட ஸ்பீடோமீட்டர் கன்சல் டிஜிட்டல் கன்சல் இப்படி தான் இருக்கும். ஓ, அதே சத்தத்தோடு தான் நம்ம கிளம்ப போகிறோம். பட் ஐ கேன் ஃபீல் தட் BS3 கம்பேர்ட் டு BS7 இன்ஜின். ஸோ வண்டி அதே பவரோடு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ரேவ் பண்ணி போகிற பிக்கப் வந்து BS3 கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் தரல. நான் வந்து வண்டியை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சிம்பா மட்டும்தான் ஃபுல்லாக ஓட்டி இருந்துட்டுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து நான் புது RS 200 நியூ RS 200 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சம்பாடி அண்ணா வச்சுருந்தாங்கன்னா அப்போ சும்மா ஒரு ரவுண்டு வேண்டாம் போயிட்டு வந்திருக்கேன். பட் இப்போ தான் வந்து ஒரு புது RS 200 என் வண்டியை ஓட்டுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ RS 200 வந்து எடுத்து ஓட்டுறேன் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூக்காக. என்ன சொல்கிறதுனா, when கம்பேர்ட் டு நம்ம சிம்பாவை கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பவர் ஃபீல் ஆகலை. மெயின் திங் ஏன்னா நம்மளது BS3 எல்லாருக்குமே தெரியும். ஸோ BS3யோட பவரை வந்து இது ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணலை, அது மட்டும் நான் டேம் ஷுவர் சொல்லுவேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது வெல் ரிஃபைன்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன், தெர் இஸ் நோ வைப்ரேஷன் இன் திஸ் பைக். ஸோ வைப்ரேஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தருது எனக்கு. பட் ஸ்டார்டிங் புது வண்டின்றதுனால வந்து வைப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன சொல்கிறதுனா, இந்த பைக்கில் வந்து இப்போதைக்கு வைப்ரேஷன் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஒன் மோர் திங், 2 to 3 சர்வீஸ்லாம் வந்து பைக் போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் இதோட பைக் வந்து ஃபுல்லி ஃபேக்டா. ஸோ சர்வீஸ் விட்டு வந்துட்டுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்களா, இல்லை வண்டியோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் இல்லையான்றது தெரியல. ஓல்ட் ஜென் வந்து ரொம்பவே வந்து ஒன்ஸ் நீங்கள் பைக்கை வந்து ஃபேரிங்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டுக்கப்புறம் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பயங்கரமான வைப்ரேஷன் வந்து இந்த RS 200 இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும், டிஸ்அட்வான்டேஜ் RS 200. பட் இந்த 2025 மாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. பட் வண்டி யூசேஜ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ணாதான் வந்து
ஸ்டில் இந்த வைப்ரேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக தெரியும் கண்டிப்பாக. ஸோ அது எந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட்டாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொல்ல வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. பட் ரிஃபைன்மெண்ட்டாக பைக் இன்ஜின் இருக்குது, பட் டார்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. பவர் வந்து எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இல்லை, பட் சூப்பராக இருக்குது வண்டி வந்து. ஸ்டில் அதே மாதிரி தான் போகும், பட் BS3 கூட இதை கம்பேர் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து அந்த ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல, அதே 165mm தான் கொடுத்துருக்காங்க. பட் பிவிலியனில் உக்காந்துருந்தா கண்டிப்பாக வந்து கீழே வந்து இடிக்குது பயங்கரமாக. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிளாக ஓட்டுறதுக்கு நம்ம சிட்டிக்கு ஓகே தான், மேனேஜபிள். பட் லைட்டாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொல்லுவேன், பட் மற்றபடி மேனேஜபிள் தான். ஸோ கீர் பொசிஷன் இண்டிகேட்டரும் காட்டுது, ஃபியூல் கேஜ், அப்புறம் டைமு, மோடு. நம்ம இப்போ ஓட்டுற மோடு வந்து ரோட் மோடு தான் ஓட்டுறோம், ரெயின் மோடு இப்போ தேவையில்லை. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெயின் மோட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் சம்பவா டூர் பண்ணி போகிறாரு, லடாக் போயிட்டு வந்துருப்பாரா இல்லை போக போகிறாரா தெரில. நம்ம சிம்பாவில் லடாக்கே போயிட்டு வந்துட்டோம் கைஸ். நான் அதெல்லாம் இவ்வளோ நாள் ரிவீல் பண்ணாமல் இருந்தேன், பட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. மேபி நான் இந்த வீடியோ ரிவ்யூ போட்டுக்கப்புறம் வந்து வேணால் நான் லடாக் வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சென்னை டு லே லடாக் வந்து நம்ம சிம்பாலியே தான் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கூட சீக்கிரத்தில் வரும் அந்த வீடியோலாம் ஃபுல்லாகவே ப்ளேலிஸ்ட்டில் மாதிரி லடாக் 2024 அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ வண்டி வந்து சூப்பராக இருக்குது கைஸ், லிட்டலாக சொல்ல போனால். நம்ம அந்த டாபிக் போயிட்டோம். பட் இப்போ நம்ம RS 200 BS7 லேட்டஸ்ட் 2025 பைக்கை தான் ஓட்டின்னு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பைக் தான் RS 200. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, புது வண்டி ஃபீல் தருமே தவிர, பட் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் கேட்டகரி கிடையாது. நம்ம அதான் ஓட்டின்னு இருக்கோம் ஃபுல்லாகவே சென்னையில். ஸோ 1 lakh கிலோமீட்டர் கவர் பண்ணது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம RS 200 தான். அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். லிட்டலாக சொல்கிறேன், வண்டி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வாங்குறவங்களும் வந்து சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 years சாலிடாக இந்த வண்டியை வந்து வாங்கி ரைட் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து வண்டி நான் ஓட்ட இதுலேருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், 1 lakh கிலோமீட்டர் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது RS 200ல். இல்லைன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து மச் ப்ரிஃபர்னால் நான் கண்டிப்பாக ஹோண்டாக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்ஜின் வைஸ் ஹோண்டா யமகாலாம் வந்து சூப்பரான இன்ஜின். பட் ஆனால் பஜாஜும் சூப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. NS 200 எப்போ லான்ச் பண்ணாங்கோ அப்போத்துலேருந்து வந்து சூப்பரான இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் வந்து நான் RS 200 வாங்கும்போது அதான் யோசிச்சேனே. பட் நான் 1 lakh கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணும்போது எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், வர்த்தபிளான ஒரு மிஷின், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மிஷின்னா அது RS 200 கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்குது பைக்கு, லிட்டலாக சொல்ல போனால் ஃபீல் குட். சரிதான், சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி ஸ்பீடோமீட்டர் லாக் பண்ணியிருக்கு, நம்ம லாக் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஓட்டி பார்க்கலாம். அப்புறமா இந்த பைக்கோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரைடிங் பொசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியும் இருக்கும். அப்புறம் அந்த ஃபுல்லி ஃபேர்டில் வந்து கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது, அந்த மாதிரி ஃபீலும் தரும். அது இல்லாமல் வந்து நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியும் இந்த பைக் வந்து ஃபீல் தரும். ஒரு ரிலாக்ஸாக டூரிங் பண்ணலாம், டே டு டே ஆஃபீஸ்க்கும் இந்த பைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் தான் இந்த பல்சர் RS 200. பிகாஸ் ஐ ஹவ் யூஸ்ட் ஆல்மோஸ்ட் 10 years கைஸ். இந்த பைக்கில் இருக்கிற வைப்ரேஷன் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் ஸ்போர்ட் பைக் இன் இந்தியா. தட் இஸ் ஹிமாலயன், ஓல்டு ஜென் ஹிமாலயன். இது நியூ RS 200. ஸோ பிரேக் தான் அல்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பாவை வந்து அசால்ட்டு காட்டியிருக்கோம் சீரியஸாக சொல்ல போனால். ஸோ இந்த கிரெமேக்கா கேலிபர் வந்து சம்வாட் ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கு வென் கம்பேர்ட் டு ஓல்டு ஜென். அந்தளவுக்கு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க பிரேக்கு. அதே மாதிரி ஸ்லிப்பர் கட்ச் வந்து இனிமேட் கொடுத்ததுனால வந்து ரியல் வீல் வந்து டேர்னிங்லாம் வந்து லாக் ஆகாது டவுன் ஷூட் பண்ணும்போது. மெயினாக என்னென்னா இந்த வண்டியில் வந்து என்ன சொல்லலாம், RS 200 ஓல்டு டிஜிட்டல் அனலாகில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து டிஜிட்டல் கன்சோலாக மாற்றிட்டாங்களா, பட் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த சன்லைட்டில். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாருங்களேன், பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. சீரியஸாக சொல்லுவேன், இந்த அளவுக்கு வெயில் சன்செட்டில் வந்து பார்க்கும்போது வந்து சன்செட் சொல்லிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு சன்லைட்டில் பார்க்கும்போது வந்து
ரொம்ப விசிபிளாக இல்லை. ஒரு மேபி இது பிரைட்னஸ் எதனா ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போது. பட் வண்டி சூப்பராக இருக்குங்க. இன்னமும் வந்து வர்த்தபிளான ஒரு பைக் தான் வந்து RS 200. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, ஒரு ஸ்போர்ட்டிவ் ப்ளஸ் ரிலாக்ஸ் ஹேண்ட்லிங் பொசிஷனு. அப்புறம் மெயினாக இந்த பைக் ஸ்டில் இந்த பைக்கோட ஆன்-ரோட் ப்ரைஸ்க்கு வர்த்தான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 10,000 வந்து ஓல்டு ஜென்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பைபாஸில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வண்டி எங்கேருந்து வந்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பைபாஸில் செக் பண்ணியே ஆகணும் எனக்கு RS 200 பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, RS 200 கேட்டகிரியே வந்து ஒரு 5,000 to 7,000 RPM வரைக்கும் வந்து ஒரு கேஷுவலாக நார்மலாக இருக்கும். பட் அந்த 7,000 கிராஸ் பண்ணிட்டுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ஃபேஸை காட்டும் RS 200 லிட்டரெலாம் சொல்ல போனால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் அதை பார்க்கறதுக்காகவே வந்து நான் ரைட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் லிட்டலாக சொல்கிறேன், இவ்வளோ வருஷத்தில் RS 200 ஓடிட்டு வேறு எந்த வண்டிக்கு போனாலும் என்னோடய பைக் சிம்பா அவன் கூட போகிற மாதிரி எந்த வண்டியிலும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனே கிடச்சது கிடையாது. எனக்கு வந்து நான் பல்சர் RS 200க்கு அப்புறம் வந்து வண்டி வாங்கினா ஹோண்டாவில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் திருப்பி இந்த வண்டியை ஓட்டுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி இதே வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. பட் அப்படி போக மாட்டேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பா ஒன் அண்ட் ஒன்லி சிம்பா மட்டுமே நமக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்குறதுனா கண்டிப்பாக ஹோண்டாக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். RS 200 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா CB350 RS. ஸோ அது இல்லைனா வந்து CB350 ADV Xன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி லான்ச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து ட்ரூன்னு தெரியல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம சிம்பாக்காகவே வெயிட் பண்ணியிருக்கோம், இதுக்காக வெயிட் பண்ண மாட்டோமா, அதை பார்க்கலாம். நம்மளுக்கு எப்போ டைம் வருதோ அப்போ வந்து செகண்ட் ஒரு பைக் என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது கைஸ். லிட்டரலாக சொல்லப்போனால் ஒரு வெல் ரிஃபைன்மெண்ட் கம்பேர்ட் டு வந்து ஓல்டு ஜென் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து வண்டியோட ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்லிப்பர் கச்சால் வந்து மச் கம்ஃபர்டபுள், ரொம்பவே சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக ரைட் பண்ணலாம். ஸோ ஈட்டிங் இஷ்யூ அவ்வளோ இருக்கும், பட் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. கையெல்லாம் வலிக்கும். நான் சிம்பா ஓட்டும் போது வந்து ரொம்ப கை வலிக்கும் எனக்கு. பீக் டிராஃபிக்கில் நான் சொல்கிறது நார்மலாக சொல்லலை, பீக் டிராஃபிக்கில் சொல்கிறேன், பயங்கரமாக கை வலிக்கும். ஸோ ஸ்பீடோ மீட்ரு வந்து விசிபிளாக இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். RS 200 2025 பைபாஸில் ரைட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் டிஜிட்டல் கன்சோல் வந்து எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துடலாம். ஹைவேல செம்மையாக இருக்குது. வண்டியோட நாய்ஸ் எக்ஸாஸ்ட் நோட் வந்து சூப்பராக இருக்குது. பவர்லாம் வேறு லெவல் கைஸ், லிட்டரலாக சொல்கிறேன். ஸோ ஆசம். ஸோ எனக்கு மெயினாக வந்து இந்த RS 200 வந்து ஒரு 40-50 போகும்போது வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் தெரியும். ஆனால் அந்த 6,500 RPM கிராஸ் பண்ணிட்டு 7,000லாம் தொடும்போது வண்டி வந்து சும்மா அப்படியே எங்கேயோ போகிற மாதிரி நம்மளை அப்படியே தூக்கின்னு போகும். அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ வந்து வண்டி ஆல்மோஸ்ட் 92ல் போகிறோம் நம்ம. ஸோ 6th gear கன்வெர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் வண்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கைஸ் லிட்டரலாக வந்து ஸ்டில் இட்ஸ் அ பீஸ்ட். எஸ் எஸ், wow, what a mission guys. RS 200னா அது RS 200 தான். ஸோ இந்த வண்டியை வச்சுட்டு போகலாங்க, எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்கு டூரிங் பண்ணலாம். எனக்கு இந்த பைக்லேயே RS 200லேயே வந்து இதோட வைப்ரேஷன் எனக்கு லிட்டரலாக பிடிக்காது. பட் அதான் சொல்கிறேன்ல, அந்த பர்டிகுலர் RPM நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா வந்து அதெல்லாம் மறந்துடும். நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் ஃபீல் ஆகாது. எப்படி வந்து ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன தான் அந்த வைப்ரேஷன் இருந்தாலுமே வந்து அவங்க கெத்துக்கு அது நிறைய பேருக்கு அந்த வைப்ரேஷனே அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து RS 200 வைப்ரேஷன் பிடிக்காது. பட் ஆனால் வந்து இந்த 7,000 RPMக்கு அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவரு, அதோட பர்ஃபார்மன்ஸு, அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை லிட்டரலாக சொல்ல போனால். ஏன்னா வந்து நான் அவ்வளோ ரைட் பண்ணியிருக்கேன் RS 200லேயே. என்னை தவிர வந்து யாருன்னா வந்து யூசேஜ் பண்ணியிருந்துட்டு அவங்களே வச்சுருந்துட்டு ரிவ்யூ போட்டாங்கன்னா சூப்பர் தான். பட் நம்ம சிம்பா வந்து 1 lakh கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கான். ஸோ அதனால் வந்து இன்னும் டீட்டெயிலாக எனக்கு தெரியும்
RS200 டாப் டு பாட்டம் என்னென்ன வந்து ப்ராப்ளம் ரெகுலராக வர்றது அதெல்லாம் வந்து தனி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக போடுறேன். எனக்கு வந்து ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் வந்து வீடியோ போடுறது டிலே ஆகுது. ஸோ உங்களுக்காக இது எனக்காகவும் இது பர்டிகுலராக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ RS200 இட்ஸ் அம்மா நான் கண்டிப்பாக வந்து V3ஓ V4ஓ கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் யங்ஸ்டருக்கு. இதை பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலுமே பாய்ஸுக்கு ஒரு சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நான் பல்சர் RS200 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் வந்து பசங்களுக்கு வந்து பேக் பெயின் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி இது பண்ணுற, பட் இது வெல் குட் மிஷின் லிட்டரலாக சொல்ல போனால். ஸோ கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு குட் பைக், குட் பிரேக் சிஸ்டம், ஸோ எஃபிஷியன்சி வந்து அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குது பைக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பட்ஜெட் ஓரியன்டான ஒரு சூப்பர் ஸ்போர்ட் SS400 சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ என்னன்னா RS400 அப்படி வரல, RS200 RS400 விட்டால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னென்னா இந்த RS200 வந்து இந்த வைப்ரேஷன் மெயினாக வந்து என்ன சொல்லலாம்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல நிஜமாக சொல்லுவேன். இன்னமும் ஸ்டில் வந்து கேப்ஸ் இருக்குது, பட் அந்த அளவுக்கு தெரியல, இன்னும் இருக்குது கேப்ஸ். பியூராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. என் பைக்கிலலாம் வந்து வாங்கும்போது லைட்டாக கேப்ஸ் நல்லாவே தெரியும், பட் இதில் அந்தளவுக்கு தெரியல. பட் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா திருப்பி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் RS200 ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி வந்து சூப்பர் கைஸ் லிட்டராக சொல்லலாம். பயங்கரமாக வண்டியை வந்து பக்காவாக பார்த்துப்பீங்கன்னா வண்டி நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அனுபவிச்சுருந்துருக்கேன். ஸோ சிம்பா ஐ லவ் யூடா. ஸோ அந்த மாதிரி வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த டிஜிட்டல் கன்சோல் வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லைங்க நிஜமாக சொல்ல. நார்மல் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலுமே நார்மலாக அந்த ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா தெரியுது. மற்றபடி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தெரியுது. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக தெரியல எனக்கு தெரிஞ்சு. இத்தனைக்கும் வந்து அந்த டிஸ்பிளே வந்து என்ன சொல்கிறது கிளாஸுக்கு கிட்டேயே வச்சுருக்காங்க, பட் ஆனாலுமே வந்து அந்தளவுக்கு விசிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அனலாக கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் வந்து ஸோ ஓகே தான். ஸோ வண்டி வந்து பிக்கப் அந்த ரேவ் இருக்குது தெரியுமா, அந்த ரேவ் பண்ணுறது அந்த BS3ல வந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிம்பாவுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும், பட் இது வந்து வெல் அண்ட் குட் ஓகே. பட் ஆனால் அதை கூட நான் வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணலைங்க. பண்ணால் அது வேறு மாதிரி ரகம் BS3 இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஓட்டுறேன், சிட்டலாக சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த அவ்வளோ மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஜினை ஓட்டி இருந்துட்டு இது ரிஃபைன்மெண்ட் ஆனால் கம்பேர் பண்ணும்போது என் பைக்கோட சிம்பாவோட இது ரிஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது. பட் இதில் வந்து அதை நான் அந்த புல்லிங் பவரை மிஸ் பண்ணுறேன் லிட்டரலாக சொல்லப்போனால். லோவர் RPMல வந்து BS3ல இருந்த பவர் வந்து இதில் இல்லை. மற்றபடி சூப்பருங்க. பிரேக்கிங்லாம் சும்மா அப்படி தாறுமாறாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸாக இருக்கிற கம்பேரிஷன் வீடியோ பார்த்துருக்கேன். V3 when compared to V3 and RS200 பிரேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா RS200ஓட V3 வந்து ஷார்ப்பாக நிற்கும் ABS. ஸோ Yamaha ஆப்வியஸ்லி ஸோ அவங்க வந்து குட் குவாலிட்டியான பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கொடுத்தாங்க. பட் அதுக்கு நான் சொல்லிட்டு RS200 ஓல்டர் ஜென் வந்து பிரேக்கிங் வேஸ்ட்லாம் சொல்ல, அதுவும் சூப்பர் பிரேக் தான். பட் கம்பேர் பண்ணிங்கன்னா V3ல வந்து V3 பெட்டராக இருக்கும். பட் இப்போது மேபி எனக்கு தெரிஞ்சு V3 ஈக்குவலாக பிடிக்குமா எனக்கு தெரியல, பட் ஈக்குவலாக பிடிக்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஓட்டின புது RS200 நம்ம சிம்பா அதை கம்பேர் பண்ணிங்கன்னா இது பயங்கரமாக இருக்குது பிரேக்கிங். ஏன்னா வந்து இப்போ பாருங்கள் ரோடு கூட சரியில்லை, பட் நான் ABSல ஓடுது வண்டி வேறு மாதிரி இருக்குது. சரி அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஆஃப் ரோடில் மாற்றிக்கலாமா மோடு, ஆஃப் ரோடில் மாற்றினா தெரியும். பட் ரன்னிங்கில் இருக்கும் போது மோடு சேஞ்ச் ஆக மாட்டேங்குங்க. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் வந்து மோடு சேஞ்ச் ஆகும் போல். சரி ஓகே நோ ப்ராப்ளம். வைப்ரேஷன் அவ்வளோவா தெரில, பட் ஃபுட் பேக்கில் வந்து லைட்டாக மைல்டாக தெரியுது வைப்ரேஷன். மிரர் தான் ஆசைங்க. நம்ம மிரரே வந்து அப்போ வைப்ரேஷன் இருக்கும்போதே சூப்பராக தெரியும், பட் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. மிரரில் ஒரு சின்ன வைப்ரேஷன் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து க்ரூஸ் பண்ணுறது வந்து 70 to 80ல் க்ரூஸ் பண்ணியிருக்கேன் வண்டி. பட் சூப்பராக இருக்குது கைஸ் லிட்டரலாக. கீர் ஷிஃப்ட் டவுன் பண்ணிவிட்டு சடன் பிக்கப் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு புல்லிங் பவர் இல்லைங்க நிஜமாக சொல்ல போனால். பட் ஆனால் சூப்பர் மிஷின் நல்லா இருக்குது. பழைய ஜென்னை கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சவுண்ட் நாய்ஸ் எக்ஸாஸ்ட் நோட் அதெல்லாம் சரி பழைய மாதிரி இல்லை, பட் இதுவும் நல்லா இருக்குது.
சூப்பராக. ஸோ வண்டியோட கிராஃபிக்ஸு எல்லாமே தாறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் நான் அவ்வளோ டாப் ஸ்பீடெலாம் நான் போகலை. இப்போதைக்கு வண்டி எப்படி இருக்குன்றதுல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹைவே பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. சிட்டி யூசேஜுக்கும் சரி, ஹைவேக்கும் சரி, RS200 மாதிரி ஒரு பைக் வந்து லிட்டரலாக சொல்கிறேன், அந்த மாதிரி தரமாக இறக்கியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸான பொசிஷன், பியூட்டிஃபுல் விஷன். லிட்டரலாக என்னென்னா எனக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா அந்த பவர் தான். பழைய பவர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சம்வாட் எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க கோல்டு கலர் இன்ஜின் ஃப்ரேம் இருக்கிறதுனால வந்து அதே BS3யோட இன்ஜினை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் மற்றபடி சூப்பரான ஒரு பைக் லிட்டரலாக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து தரமாக இறக்கியிருக்காங்க. சேம் பைக், சேம் இன்ஜின், சேம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கும் சேம் தான். ஸோ 24.5 bhp டார்க் வந்து 18 Nm ஆஃப் டார்க். இதெல்லாம் வந்து சேம் அப்படியே அதே 199.5 cc ரிஃபைன்மெண்ட்டான ஒரு பைக் கொடுத்துருக்காங்க பஜாஜ்லேருந்து. ஸோ இந்த பைக் வந்து நிஜமாக யாராருக்கெல்லாம் வந்து RS200 பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜென் பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இல்லை ஹோல்டு ஜென் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சது வரைக்கும் ஹோல்டு இஸ் கோல்டு. நான் கண்டிப்பாக வந்து ஹோல்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுவேன். என்ன அந்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வைப்ரேஷன்லாம் வந்து சூப்பராக எடுத்துட்டாங்க. பட் இது நல்லாலாம் சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது பைக் லிட்டரலாக சொல்லப்போனால். இப்போ ஜென்னில் வாங்குறவங்க சூப்பராக வாங்கிட்டு என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். என்னென்னா எனக்கு பிடிக்கலன்னா இந்த டிஜிட்டல் கன்சோல் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து சன்லைட்டில் வந்து பிடிக்கல. நைட்டில் வந்து சூப்பராக இருக்குது, வெல் அண்ட் குட். நிறைய ஃபீச்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மச் பெட்டர் RS200. ஸோ இந்த விசிபிலிட்டி மிரரும் வந்து ஓகே தான், நம்ம ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பராக கர்வாக கொடுத்துருக்காங்க சைட் மிரர்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரைட் பண்ணாலும் கண்டிப்பாக மஸ்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டால் தான் வந்து நம்ம சேஃபும் கூட, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான்லாம் வந்து ஹெல்மெட் போடாமல் ரைட் பண்ணதே இல்லை. ஸோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட மைலேஜ். ஸோ நம்ம சிம்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிட்டியில் வந்து எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 37.8 நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டே பண்ணியிருப்போம். அதுவும் வந்து எப்போ டெஸ்ட் பண்ணோன்னா ஒரு 6 years இருக்கும்போது வந்து நம்ம சிம்பாவை டெஸ்ட் பண்ணோம். வண்டி வாங்கி 6 yearsக்கு அப்புறம் நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணேன். அந்த டெஸ்டிங்கில் வந்து நம்ம சிம்பாவோட சிட்டி ப்ளஸ் லைட்டாக ஹைவேல போனேன். பட் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது, டிராஃபிக்கில் தான் போனேன். ஸோ 37.8 ஃபுல் ஹைவேல போயிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் வித் லக்கேஜோட. பின்னாடி வந்து சேடல் ஸ்டே, பேக்கில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஒரு நாள் போனேன். அப்போ போகும்போது சம்வாட் ஹைவேல வந்து 45 km தந்துச்சு. ஸோ 45 மைலேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறது 80 to 85 அப்படி இருக்கும்போது தந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? சிட்டியில் வந்து நார்மலாக நம்ம எவ்வளோ டிராஃபிக்கில் போவோம் உங்களுக்கே தெரியும்ல. அப்போ வந்து 37.8 எக்ஸாக்டாக. ஸோ அதுதான் வண்டியோட மைலேஜ். வி கேன் எக்ஸ்பெக்ட் 35 to 40 இந்த பைக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பவர் வந்து அந்த பைக்கோட இது கம்மியாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ஓட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பைக் 40 கண்டிப்பாக தரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் RPM வந்து சிட்டியில் வந்து 5000 RPMல தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். 5000 to 5005 அதுவே அதிகம் சிட்டியில் ஓட்டுறது. பட் அதனால் நான் ஓப்பன் பண்ணி ஓட்டவே மாட்டேன் சிட்டியில் எப்போவுமே. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து 1 lakh kilometer வந்து அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படியே இருக்குது நம்ம சிம்பாக்கு. ஸோ இந்த பைக் சென்னையில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோரூம்னா கண்டிப்பாக வந்து அது கிங்ஸ் பஜாஜ் தான். ஸோ போரூரில் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஷோரூம்களில் இருக்குது, போரூரில் இருக்குது. மற்ற பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே யாருன்னா வந்து நியர்பை போரூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிங்ஸ் பஜாஜை விசிட் பண்ணி பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஓட்டி பாருங்கள். ஸோ லிட்ரலி ஆசம் கைஸ். இந்த பைக்கை வந்து புக் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் அட் லாஸ்ட் ஓல்டு ஜென் வந்து 1,74,000 இருந்துச்சு. இப்போது ஒரு 10,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்கிரேட்க்கெலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1,84,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அண்ட் கம்பேர்ட் டு ஓல்டு ஜென் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அதிகமாக ஏற்றிருக்காங்க.
ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2,25,000 சம்வாட் வருது. ஸோ 2,25,000க்கு வர்த்தபிளான ஒரு மிஷினான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வர்த்து தான். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் வந்து யமகா நிறைய இருக்குது, ZMR இருக்குது கரிஷ்மாவில். ஸோ கரிஷ்மாலாம் கம்பேர் பண்ணும்போதுன்னா கண்டிப்பாக நான் வந்து RS 200 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ சிட்டிக்கு, ஹைவேக்கு, டூரிங்க்கு, ஸ்போர்ட்டிவாகவும் ஒரு வெல் மிஷின்னா கண்டிப்பாக இந்த RS 200 தான் சொல்லுவேன். ஸோ கிங்ஸ் பஜாஜ் இதில் யாருன்னா வாங்கினீங்கன்னா பைக்கை வந்து ஒரு பைக் வாங்கினீங்கன்னா 2,25,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ இவங்க என்ன பெனிஃபிட்ஸ்லாம் தராங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பட்ஜெட் 4,000 ருபீஸ் இருக்கிற பட்ஜெட்டை வந்து ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் டேங்க்கும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யாருன்னா வந்து பல்சர் RS 200 வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி கிங்ஸ் பஜாஜை மீட் பண்ணுங்கள். ஸோ இவங்க இந்த பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க. டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ப்ரீமியம் ஹெல்மெட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சும் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பர்டிகுலர் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் சேல்ஸ் பர்சனோட நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த ரிவ்யூ வந்து ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பஜாஜ் பல்சர் RS 200 கம்ப்ளீட்டாக நம்ம ஓட்டிட்டோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு உங்கள் கூட இந்த ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணிக்கினது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக நம்ம சிம்பாவை வச்சு ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ டாப் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்கில் இருக்கிற டிஜிட்டல் கன்சோல், அப்புறம் வந்து USB கேபிள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் கிடையாது. ஸ்லிப்பர் கிளச் இப்போ வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் வீல் வந்து லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேர்ட் இது. அது ஃபோர்த் வந்து பிரேக் கேலிபர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிரெமேக்காலேருந்து. ரியர் செக்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் டயர் சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒரு 10,000 வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 10,000க்கு வர்த்து கிடையாது. பட் சம்வாட் ஒரு 6,000 7,000 வேணால் ஏற்றிருக்கலாம். பட் 10,000 வந்து அந்தளவுக்கு வர்த்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். பட் வெல் அண்ட் குட். ஸ்டில் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2,25,000 கிட்ட இருக்குது, 26,000. ஸோ அதுக்கு இந்த பைக் கண்டிப்பாக வர்த்தபிளான ஒரு மிஷின் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் மோர் திங். இந்த கிங்ஸ் மோட்டார் போரூரில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேறு பைக் வந்து 4,000 ருபீஸ் போனஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4,000 ருபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பைக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸையும் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் அட் லாஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கன்க்ளூஷன். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பஜாஜ் பல்சர் RS 200 2025 மாடலில் வந்து ஃபுல் வாக் அரவுண்ட் வீடியோ அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்காக வந்து நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பல்சர் RS 200 2025 மாடல். ஸோ கைஸ் யாரும் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வரும். நம்ம லடாக்கோட சீரிஸும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். டேக் கேர். பை பை. See you soon.